கொளத்தூருடைய மக்களை நாம் நேரடியாக களத்துல போய் சந்திச்சிருக்கோம். சோ எப்படி இருக்குது கொளத்தூர் தொகுதி? ஸ்டாலின் 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 முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் 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 முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் 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 இருக்காரு. ஸ்டாலின் 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 தளபதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் எங்க அண்ணன் ஸ்டாலின் ஸ்டாலின் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள். உண்மையாகவே கள நிலவரம் என்னவாக இருக்கு? ஸ்டாலின் விட்டு வர மாட்டார் பாருங்க விட்டு விட்டுங்க. ரோடு போடாத பிரச்சனை, ட்ரைனேஜ் இல்லை. நாங்கெல்லாம் ட்ரைனேஜ் ரோடு எதுவுமே இல்லாதான் இருக்கிறோம். வத்துக்கு ஒன்று கொடுத்தது பெரிய விஷயம் பிரதர். வேஸ்ட் பிரதர், இனிமேல் வேஸ்ட் ஆகுது. அந்த அளவுக்கு செயல்படலாம் எதுவும் கிடையாது, சும்மா. ஸ்டாலின் மயிரிழையில் தான் ஒரு வெற்றியை பெறாரு. அதிகமான வாக்குகள் அல்லது அதிகமான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது யாரை நோக்கி போயிருக்கு? அதிமுக பாஜகவை விட தாவேகாவுக்கு கொளத்தூர்ல ஸ்ட்ரெங்த் அதிகமா இருக்கு. சோ இதுதான் ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. அதிமுக பாஜகவுக்கு இது ஒரு அலாம். அதிமுக பாஜக கூட்டணி கொளத்தூரை பொறுத்தவரை 3வது இடம் தான் வரும். விஜய் நின்னா போடுவாங்க, விஜய் கட்சியில இருந்து வேற யாரும் நின்னா பெர்ஃபெக்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கொளத்தூர் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு சினிமால நடக்கக்கூடிய கிளைமாக்ஸ் ஃபைட் மாதிரி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்குமாங்கிறதுல கண்டிப்பா அவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுப்பார். ஏன்னு நான் அதை சொல்றேன். டிவிகேக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கொளத்தூர்ல இருந்து ஒலித்த குரல்கள் எல்லாமே முன்பாக யார் பின்னாடி நின்ற முகங்கள்னா நாம் தமிழர் பின்னாடி நின்ற முகங்கள் தான். அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக இந்த முறை தேர்தலில் யார் நிக்க போறாங்க? இந்த எலெக்ஷன்ல திமுக கையில எடுக்க போற முதல் அஸ்திரம் என்னன்னு சொல்றேன். வீடு வீடாக சென்றவர்கள் சொல்ல போவது என்னன்னா, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலம் கூட இல்லை. ரொம்பவே தேர்தல் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் இன்னையிலிருந்து நம்முடைய வேலையை ஆரம்பிக்க போறோம். அது குறித்து சார் விரிவாக சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஒரு வழியா எல்லோருக்கும் அந்த தேர்தல் ஜுரம் பேசு தமிழா பேசு டீமுக்கு வந்துருச்சு. அந்த வகையில சந்தோஷம். என்னடா இன்னும் தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். வெரி குட். ஸோ இன்று தொடங்கி தேர்தல் வரை தினசரி நம்முடைய பேசு தமிழா பேசல தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 முன்வைத்து தினசரி ஏதோ ஒரு உரையாடல் நம்ம நிகழ்த்த போறோம். சில முக்கியமான அப்டேட்ஸ், சில ஸ்கூப் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பாக சில செய்திகள் சொல்வது என்று தொடங்கி உண்மையான கள நிலவரம் என்ன, ஈவன் தோ பேசு தமிழா பேச வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய எல்லோரும் சரி, நாமளும் சரி, நம்மளுடைய பொதுவான ஒரு ஆதரவு நிலைப்பாடா ஒரு கட்சி, ஒரு இயக்கம் அல்லது யாருக்கு எதிரான விமர்சனங்கள் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் கூட இந்த தேர்தலை நம்ம ரொம்ப ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல இருந்து அணுகணும்னு நினைக்கிறோம். உண்மையாகவே கள நிலவரம் என்னவாக இருக்கு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்குது, அவங்க அந்த களத்துல இறங்கினா தோத்துருவாங்க அப்படின்னா நமக்கு பிடித்தமானவர்கள் கிட்ட முன்னாடியே போயிட்டு என்ன சொல்லணும்? இல்ல களம் உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லணும். அதுதான் நமக்கு பிடித்தமானவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ அந்த வகையில பார்த்தா நமக்கு பிடித்தமானவர்கள், பிடிக்காதவர்கள், நம்ம ஆதரிக்கக்கூடிய சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள், எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற பாகுபாடு இல்லாம களத்துக்கு போகலாம். களத்துக்கு போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் மக்களை சந்திச்சு மக்களிடம் உரையாடி கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யறதோடு இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்னென்ன மாதிரியான தேர்தல் வேலைகளை முன்னெடுக்கிறாங்க, தேர்தல் வியூகங்கள் எவ்வாறு வகுக்கப்படுது, களம் எவ்வாறு இருக்குது, இது அனைத்தையுமே நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போறோம். ஸோ அதனுடைய முதல் தொடக்கமாக பிள்ளையார் சுழி எங்கிருந்து போடலாம், முதல் தொகுதி முதல்வருடைய தொகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்த முடிவு கொளத்தூருடைய மக்களை நம்ம நேரடியாக களத்துல போய் சந்திச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ எப்படி இருக்குது கொளத்தூர் தொகுதி? ஏன்னா நீங்க தான் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. கொளத்தூர் தொகுதின்னு பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலான மக்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, எதிர்த்தாப்புல எல்லார் மனசுலயுமே ஒரு அதிருப்தி இருக்கிறத பார்க்க முடியுது. அதிருப்தி இருக்கு. முதல்வர் தொகுதியா இருந்தாலும் அதிருப்தி இருக்கு. ஆனா பாக்குறாரு, ஒரு மாசத்துக்கு 3 ட்ரிப் 4 ட்ரிப் வர்றாரு. ஆனா வந்தாரு, இது இந்த ஷாப்பிங் எதுவும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. போயிடுறாரு, பாக்குறாரு, போயிடுறாரு. அவர் வேலையை பார்த்தோன்னா போயிடுறாரு. அவர் ஆட்சியில் வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு. எது பிரச்சனை நாங்கள் தனியாக சொல்ல முடியும். வார்த்தை ஒரு நாள் வராரு, வந்துட்டு என்ன பண்றாரு, வந்துட்டு போயினாரு, எவனி ஸ்கூல் பார்த்து பண்ணி வராரு. நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணாமலும் இருக்காங்க. முதல்ல இருந்த ஆட்சியை விட இப்போ இருக்கிற ஆட்சி நல்லாவே இருக்கு. ஸோ ஆனா அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆப்போசிட்ல இல்ல அப்படிங்கிறதா அவங்களுடைய. ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னு சொல்றாங்களா இல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்றாங்களா? ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. சோ இந்த கூட்டணி அவங்க அப்படின்னா ஒரு பெரிய கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலையான்னு கேக்குறேன். இல்ல அந்த அளவுக்கு ஏடிஎம்கே பத்தி சொன்ன மாதிரி தெரியல. ஸோ எல்லாருமே சொல்றது மெயினா என்னன்னா, டிவிகே அதாவது விஜய் அவர்கள் நின்றா இங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான்
கொண்டு போறாங்களே தவிர ஏடிஎம்கே பற்றி அங்க அந்த அளவுக்கான கன்சிடரே இல்லை. ஓகே, ஸோ கொளத்தூர்ல டிவிக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்காங்க ராஜ். ஆமா, அதாவது நம்ம போனப்பையும் சரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய பேரை சொன்னாங்க. ஓகே, அடுத்து டிபேட்டை போயிட்டு இருக்கிறது டிவிக்கே தான். மேக்ஸிமம் இப்போ விஜய் தான். இப்போ வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான். ஆமாம், இப்போதைக்கு விஜய் தான் சொல்லுவேன் நான். நிறைய பேர் வந்து அவருடைய ரசிகர்களா இருக்காங்க. நம்ம வந்து இளைஞர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருந்தது. ஆனா பெண்களுமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய பேரை சொன்னாங்க. இவர் சொல்லியிருந்தாருல்ல, அதாவது அதிமுக வந்து அங்க ஒரு பேசுபொருளாவே இல்லை அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப 2011 தான் அந்த தொகுதியை வந்து அறிமுகப்படுத்தப்படுது, தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுது. அப்ப இருந்தே தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் தான் நிக்கிறாங்க. 3 முறை நிக்கிறாங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைதை துரைசாமியா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜேசிடி பிரபாகர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதி ராஜாராம் நின்னாங்க. ஸோ இவங்க தான் நிற்பாங்கன்னு அதிமுக சார்பில் யாருமே இன்னுமே நிதர்சனப்படுத்தப்படல, யாருமே உறுதிப்படுத்தப்படல. ஸோ அதனால ஸ்டாலின் அவர்கள் நிற்பாரு, அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது இல்ல. இது இன்னும் கொஞ்சம் மைக்ரோவா போலாம்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன இந்த 3 பேர்கள் இருக்குல்ல, இந்த 3 பேருக்குமே அதிமுகல ஒரு வரலாறு இருக்கு. ஓகே, 3 பேருமே சும்மா சாதாரண நபர்கள் கிடையாது. சைதை துரைசாமிக்கென்ற ஒரு அவருடைய அரசியல் சார்ந்தும் பொதுநலம் சார்ந்தும் அவருக்கென்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அதே மாதிரிதான் ஜேசிடி பிரபாகருக்கும் ஒரு பெரிய ஒரு வரலாறு. என்ன சொல்ல போனா எம்ஜிஆர் காலத்தின் தொட்டே அவர் கட்சியில கோலோச்சக்கூடியவர். அதே மாதிரி ஆதி ராஜாராம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சென்னைக்குள்ளார இன்னைக்கு வந்து எப்படி ஒரு முகம்னு சொல்றோம்ல, இப்ப சேகர் பாபு, ஜெயக்குமார், அந்த மாதிரி அவர் வந்து வட சென்னையில அவர் வந்து ஒரு முகமாக இருந்தவர். இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சி வந்து பார்த்தா அப்படின்னா பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா நார்த் சென்னை கீழே வருது. ஸோ வட சென்னை கீழே வரக்கூடிய தொகுதியில ஒரு தொகுதி, இந்த தொகுதி 6 தொகுதிகளில் ஒரு தொகுதியா இருக்கு. கொளத்தூரை வந்து நான் வந்து ஒரு மிக்சட் பேக்கா பாக்குறேன். நீ கொளத்தூருக்குள்ளார போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நிறைய குட்டி குட்டியான அங்க பிசினஸஸ் நிறைய அங்க எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய அக்வாரியம்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பெட் ஷாப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டிலேயே குட்டி குட்டியா தொழில் செய்யக்கூடிய தன்மை படைத்த ஒரு ஏரியா, கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் செக்டரும் மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ரியல் எஸ்டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள்ல கொளத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து மிகப்பெரிய அளவுல பூமப் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓவராலா ஒரு முதல்வருடைய தொகுதி பெற வேண்டிய வளர்ச்சியை கொளத்தூர் அடைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் தான். கொளத்தூருடைய ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஎம் கான்ஸ்டிடுவன்சினா ஒன்று இருக்கும் இல்லையா, சிஎம் உடைய தொகுதி அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கணும் இல்லையா, அது அந்த தொகுதிக்குள்ளார இருக்கிறதா என்னால பார்க்க முடியல. அப்கோர்ஸ் நீங்க போகும்போது எப்படி இருந்தது அந்த தொகுதியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கிளென்லினஸ், ஹைஜீன், இதெல்லாம் எப்படி இருந்தது? அங்க நம்ம பெரும்பாலும் மக்கள் கிட்ட கேட்ட அந்த ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அதுல அவங்க மெயினா சொல்ல போனது என்னன்னா, இங்க ரோடு சரி கிடையாது, அங்கங்க காவா தோண்டி போட்டிருக்காங்க, அதையுமே சரி பண்ணல. சிஎம் வருவாரு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வர்றாரு அப்படின்னா அப்ப மட்டும் சரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப நோண்டி போட்டுருவாங்க. ஸோ அதுவுமே சரிப்படாம தான் இருக்கு. இன்ன வரைக்கும் 4 வருஷமா சரி பண்றேன் எல்லாருமே இந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க. சரி பண்றோம் சொல்றாங்களே தவிர ஆனா இன்ன வரைக்கும் பண்ணல. ஸோ அப்படிங்கறத அவங்களுடைய இதா இருக்கு. ஓகே, பொதுவா இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா முதல்வருடைய தொகுதி அப்படின்னா ஜெனரலாவே முதல்வர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க ஒரு ஆக்டிங் எம்எல்ஏவா வேறு யாராவது ஒருவர், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தொகுதி சார்ந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் யாரோ அவங்க தான் அதை மோஸ்ட்லி பார்த்துப்பாங்க. இல்லைன்னா பக்கத்து தொகுதியில யாராவது ஒருத்தங்க திமுக எம்எல்ஏவாகவோ அல்லது திமுக அமைச்சர்கள் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த வகையில குறிப்பிட்ட காலம் வரை இந்த தொகுதியை பார்த்துக்கிற பொறுப்பு வந்து சேகர் பாபு அவர்களிடம் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சேகர் பாபு தான் அந்த தொகுதியினுடைய அனைத்து விதமான நல்லது கெட்டது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாரு. மேபி சமீப காலமா அந்த தொகுதிக்குள்ளார அட்டென்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குதோ என்னவோ, மேபி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்டம் வரை அந்த தொகுதிக்குள்ளார என்ன நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கு முதல்வரின் சார்பாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஒரு மினிஸ்டரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு கல்யாண பத்திரிகை, எவ்வளவு ஈமச்சரங்கு, அது இதுன்னு அத்தனைக்கும் போகணும். அந்த மாதிரி அத்தனைக்கும் முதல்வர் போக முடியாது. ஆனா மக்கள் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதாவது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆஃபீஸை தினசரி திறந்து மூடணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. அதுலயே சில சில செட்பேக்ஸ் எல்லாம் இப்ப சமீப காலமா உணர்றதா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக இருந்துச்சு. அதாவது என்னன்னா, எம்எல்ஏ அலுவலகம் திறக்கப்படுவது என்பதே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆயிடுச்சு. ஒரு எம்எல்ஏ அலுவலகம் எப்படி இயங்க வேண்டும்ங்கிற ஒரு மாடல் எம்எல்ஏ ஆஃபீஸ் அளவுக்கு ஒரு முதல்வருடைய தொகுதி இருந்திருக்கணும் இல்லையா. அவருடைய தொகுதியில் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸை எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாரு, அங்க எவ்வளவு மக்களிடம் இருந்து புகார்கள் பெறப்படுகிறது, மனுக்கள் பெறப்படுகிறது, அது எத்தனை மனுக்களை வந்து பரிசீலிச்சு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க, இது எல்லாத்தையும் முதல்வர் நினைச்சிருந்தா கொளத்தூர் தொகுதியை ஒரு மாடல் கான்ஸ்டிடுவன்சி ஆஃப் தமிழ்நாடுவாக மாற்றி காட்டி இருக்கலாம். அந்த வகையில் போதாமைகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி, அதாவது இப்போ மக்கள் நீங்க எடுத்த இந்த 100 சாம்பிள்ஸ்ல வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத இப்போ நம்ம விஷுவலாவுமே காட்ட போறோம், மக்களும் அதை பார்க்க போறாங்க. அதற்கு முன்பாக இந்த தொகுதியினுடைய ஹிஸ்டரி, நீ சொன்ன மாதிரி 3 வாட்டி தொடர்ந்து ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு. ஸ்டாலினுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் பத்தியா, அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு பத்தியா, ஒவ்வொரு தடவையுமே கூட்டிகிட்டே போறாரு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48% வாங்கியிருக்காரு. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா 54% போறாரு. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா 60%, ஆல்மோஸ்ட் போலான ஓட்ல 60% ஓட்டை வந்து ஸ்டாலின் வாங்குறாரு. அதுல முதல் தடவை பார்த்தோன்னா 2500 ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெறாரு. அடுத்த தடவை அந்த 2500 கிட்டத்தட்ட 25,000 30,000 வாக்குகளா மாறுது. அடுத்த முறை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்.
ஸோ நம்பர்ஸா நம்ம இந்த நம்பர்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ண முடியுதுன்னா, அந்த மக்கள் வந்து 3 முறை, அதாவது முதல் முறை 2011 ஜெயலலிதா அவர்கள் அந்த கவர்மெண்ட் வந்து திமுக அரசை வீழ்த்தி வரப்போறாங்கிற ஒரு வேவ் இருந்துச்சு. அந்த வேவ்ல குறிப்பா அதிமுக தேமுதிக அலையன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து, ஏன்னா அந்த குளத்தூருக்குள்ளார் பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸோட எண்ணிக்கையும் அதிகம், அதாவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அங்கே கணிசமாக இருக்காங்க. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தேமுதிகவுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்த்தேன் அப்படின்னா 2011 எலெக்ஷன்ஸ்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கணும். அதுதான் அங்கே சைதை துரைசாமி கொடுத்துருக்காரு. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஜஸ்ட் ஒரு 2500 ஓட்ஸ்ல ஸ்டாலின் மயிரிழையில் தான் ஒரு வெற்றியை பெறாரு. பட் 2016 பார்த்தீங்கன்னா அந்த லீப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த கேண்டிடேட் ரீடைன் பண்ணிருக்கலாம். சைதை துரைசாமி அவர்களே மீண்டும் நின்றிருந்தால், ஏன்னா 2016 எகைன் ஜெயலலிதா அவர்கள் வந்து மீண்டும் வென்று முதல்வராக வருகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் வின். ஏன்னா அதற்கு எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே அந்த சாதனை நிகழ்த்தலைங்கிற போது ஜெயலலிதா வந்தாங்க. ஸோ அப்போ 2016 அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் வேரி ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச கேண்டிடேட் தான் ஜேசிடி பிரபாகர் வந்து கம்பேரிட்டிவ்லி சைதை துரைசாமியோட ஒரு வீக்கான கேண்டிடேட் தான். ஆனால் அதற்கு அடுத்து வந்த எலெக்ஷன்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு மக்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மாற்றி வாக்கு செலுத்தினாங்க, வேற ஒரு ஆட்சியை சூஸ் பண்ணாங்க. அதுல ஸ்டாலின் தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில ஓட்டு போட்டிருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆதிராஜாராம் இல்லாம வேற யாரும் நிறுத்தி இருந்தாலுமே கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் கிடைச்சிருக்கோங்க தான் என்னுடைய கருத்தா இருக்குது. பட் இப்போ மக்களுடைய மனநிலை அதிகமான வாக்குகள் அல்லது அதிகமான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது யாரை நோக்கி போயிருக்கு? நம்ம பார்த்தோம்னா டிஎம்கே தான். ஆப்வியஸ்லி அவங்க தான் ரொம்ப நாளா வின் பண்றதுனால அவங்களுக்கு தான் இருக்கும் ஸ்டாலின். நாங்க அப்பதான் இவர் தான் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி அவர் தான் போட்டாகணும், வேற வழி இல்ல. 2026 ஸ்டாலின் தான் கண்டிப்பா அவர் தான் வரதுக்கு வாய்ப்பு. அதாவது மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த ஜெயிக்கிற குதிரையில பந்தய கட்டிட்டு போயிடலாமே. ஓகே. ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆப்போசிட்ல நிக்க போறது இல்ல. ஸோ அப்ப ஜெயிக்கிற குதிரையில நம்ம பந்தயத்தை கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆனா இன்னும் பெரும்பாலான அந்த இளைஞர் அந்த முதல் கட்ட அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து இங்க நின்றா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிவிக்கு அங்க ஒரு எட்ஜ் இருக்கு மாதிரி இருக்கு. அது நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். விஜய் நின்னா போடுவாங்க, விஜய் கட்சியில இருந்து வேற யாரும் நின்னா பர்ஃபெக்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நானுமே வேற சில சேனலுடைய வீடியோக்களும் பார்த்தேன். ரேண்டமா சில சேனல்ஸ், அவங்களாம் பொலிட்டிக்கல் சேனல்ஸே கிடையாது, ஜஸ்ட் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிலர் வந்து ரேண்டம் சாம்பிளிங் பண்ணி அதை வந்து போட்டிருக்காங்க. மேபி அவங்க டிவிக்கே சப்போர்ட்டர்ஸா கூட இருக்கலாம். அந்த வீடியோக்கள்ல என்னால கணிசமா ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னன்னா, கொளத்தூர் தொகுதிக்குள்ளார தாவேக்காக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அது என்னங்கிறது தெரியல, ஏன்னா அது அன்டெஸ்டடா இருக்கிறதுனால நம்மளால அதை டிக்ளேர் பண்ண முடியல. ஆனா ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது என்னன்னா, அதிமுக பாஜகவை விட தாவேக்காவுக்கு கொளத்தூர்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. இதை வந்து நம்ம ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து திமுகவை உயர்த்துறது, அதிமுகவை தாழ்த்துறது, பிஜேபியை தூக்குறது, தாவேக்காவை குறைக்கிறது, அதெல்லாம் நம்மளுடைய எண்ணமே கிடையாது. இது வந்து முழுக்க களம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய் மாதிரியான ஒரு நபர், ஓகே, அவருடைய ப்ரொஃபைலுக்கு அவர் வந்து ஸ்டாலினை எதிர்த்து நிற்பாரா? ஆனா மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுவரை பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசியல்ல இரு துருவங்களா இருந்த யாருமே எதிர்த்து நின்னதே இல்லை. அதாவது கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் அரசியல் பண்ணார், எம்ஜிஆருக்கு எதிராக கருணாநிதி அரசியல் பண்ணாரே தவிர எம்ஜிஆரும் கருணாநிதி ஒரே தொகுதியில போட்டி போட்டதே கிடையாது. அதே தான் அதுக்கு பிறகு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எதிர் துருவங்களா நின்று அரசியல் பண்ணாலும் ஜெயலலிதாவை எதிர்த்து கருணாநிதி நின்னது கிடையாது, கருணாநிதி எதிர்த்து ஜெயலலிதா நின்னது கிடையாது. ஏன்னா அது வந்து அரசியல் கிடையாது, இது சினிமால மட்டும் தான் ஹீரோக்கு எதிராக வில்லன் அதே சண்டையை ஒரே நேருக்கு நேரா நின்று போடுவான். பட் களத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு தொகுதியில நிற்பாங்க, அவங்க ஒரு தொகுதியில நிற்பாங்க, கட்சிகள் தான் மோதிக்கும். அவங்க நினைச்சா இந்த நபரை எதிர்த்து வீழ்த்துவதற்கு ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணலாம். ஆனா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக கலைஞர் ஃபீல்டு பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வீக்கான கேண்டிடேட்ஸா தான் இருப்பாங்க. அதே மாதிரி கருணாநிதிக்கு எதிராக வந்து இந்த பக்கம் ஜெயலலிதா ஃபீல்டு பண்ண கேண்டிடேட்ஸும் பாத்தீங்கன்னா கருணாநிதியை வீழ்த்துறதுக்கு ஒரு பலம் பொருந்தி ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப செகண்ட் லெவல் இருக்காங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு துரைமுருகன் நின்னதில்லை, ஒரு அன்பழகன் நின்னதில்லை, ஒரு பொன்முடி நின்னதில்லை, ஒரு நேரு நின்னதில்லை, ஒரு திருச்சியில ஸ்ரீரங்கத்தில் நிற்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தன் ஒரு பலிகடாவை தான் கூட்டு வந்து நிக்க வைப்பாங்க. சோ இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டும் கூட மோத வைத்தது இல்லை. இப்படித்தான் நம்ம இந்த அரசியல் வரலாறு பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கொளத்தூர் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு சினிமால நடக்கக்கூடிய கிளைமாக்ஸ் ஃபைட் மாதிரி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்குமாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னன்னா 2021 எலெக்ஷன்ஸ் பொழுது சீமான் எங்க போட்டி போட போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனா இருந்தது. அப்ப வந்து இதை வந்து எல்லோரும் கணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க நிப்பாரு, அங்க நிப்பாரு, காரைக்குடியில நிப்பாரு, சிவகங்கையில நிப்பாரு, இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கும்பொழுது சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சீமான் நிக்க போற தொகுதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரை ஓபன் பண்ணி விட்டாரு. அதுக்கு முன்பாக என்ன டிஸ்கஷன் இருந்ததுன்னா, சீமானே ஒரு இடத்துல ஒரு பேட்டியில நான் குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து நிக்க போறேன், ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அங்க அவர் எதிர்த்து நான் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. சோ அப்போ குளத்தூரில் அவர் நிற்பாரா இல்லையாங்கிறது ஒரு டிஸ்கஷனா போயிட்டு இருந்த நேரத்துல
அவர் திருவொற்றியூரை சூஸ் பண்ணியிருந்தாரு. திருவொற்றியூர்ல நின்னாரு. அது தொடர்பாக சில விமர்சனங்கள், சாடை துரைமுருகன் மேல கோவப்பட்டது, இதெல்லாம் நிகழ்வுலாம் நடந்தது. எதுக்காக குறிப்பிடறேன்னா, அப்போ சீமான் அவர்களோடு உரையாடுவதற்கான ஒரு சாதியம் கிடைக்கும் போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இப்படி நிற்பது, அதாவது முதல்வரை எதிர்த்து நான் நிக்கிறேங்கிறது அட்டென்ஷன் சீக்கிங்க்கு வேணா யூஸ் ஆகும், ஆனா அது அரசியல் களத்துக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப சீமானுடைய போட்டி இங்கதான் அப்படின்னா, அவருடைய மத்த 234 கேண்டிடேட்ஸ் உடைய மேல விழக்கூடிய வெளிச்சமும் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரமும் ஜீரோ ஆயிடும். ஒரு உதாரணத்துக்கு டிவிக்கேவே வந்து விஜய் வந்து இங்க நிக்கிறாருன்னு வச்சுப்போமே, குளத்தூர்ல நிக்கிறாருன்னா டிவிகேவுடைய மத்த கேண்டிடேட்ஸ் மேல அப்கோர்ஸ் ஏற்கனவே விஜயை தவிர்த்து வேற கட்சியில எந்த ஒரு வேட்பாளருடைய பேரும் தெரியுமா தெரியாதாங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இந்த சூழல்ல ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் நின்னார்னா ஒட்டுமொத்த ஒர்க் போர்ஸும் இங்கேயே அவங்க டிப்ளாய் பண்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உருவாக்குவதற்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தான் விஜய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பார்வையா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க சீமானை பத்தி பேசுனதுனால நான் கேட்கிறேன், 2024 நம்ம எடுத்த சர்வேல சீமானுடைய பேர் வந்து கணிசமா அடிபட்டது. ஆனா இப்போ வந்து அது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூன்சியோட ரெஃபரன்ஸ் மட்டும் நான் எடுத்து பேசுறேன். 2021 எலெக்ஷன்ஸ்ல இந்த கான்ஸ்டியூன்சில நின்னவர் வந்து கெமிலஸ் செல்வா. இவருடைய அப்பா வந்து சேவியர் பிலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையினுடைய தலைவராக இருந்தாரு. பழனி பாபாவினுடைய வழக்கறிஞர் அவரு. நான் கூட இந்த தொகுதியினுடைய பிரச்சாரத்துக்கு போனேன். சமீபத்தில் அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் வந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதம் பொதுவெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய மகன் தான் வந்து 2021 நின்னாரு. கிட்டத்தட்ட 11,000 ஓட்டுகள் நாம் தமிழர் வாங்கினாங்க. ஸோ நாம் தமிழர் வந்து 2021 தேர்தலில் 10,000 வாக்குகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் வாங்கிய தொகுதிகளில் கொளத்தூரும் ஒன்று. இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நீ டிவிகேக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கொளத்தூர்ல இருந்து ஒலித்த குரல்கள் எல்லாமே இதுக்கு முன்பாக யார் பின்னாடி நின்ற முகங்கள்னா நாம் தமிழர் பின்னாடி நின்ற முகங்கள் தான். சீமா இருந்தாரு, சீமா அப்படி ஒண்ணுமே இல்லை. இப்போ டிவிகே தான். நான் சொன்ன மாதிரி கொளத்தூருடைய ஒரு மிக்சட் பேக். நான் சொன்ன இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஒதுக்கிடு. அவங்க கண்டிப்பா நாம் தமிழருக்கு அவங்க வாக்கு செலுத்த போறது கிடையாது, செலுத்துறதும் கிடையாது. அவங்க ஒண்ணு திமுக இல்ல அதிமுகவுக்கு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருந்தாங்க. தேமுதிக வந்தோடனே தேமுதிக கொஞ்ச நாள் ஓட்டு போட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த யூத் இருக்காங்கல்ல, ஒரு சுய தொழில், ஒரு தற்சார்பு பொருளாதாரம், இந்த மாதிரி சீமான் பேசக்கூடிய பேச்சுக்களால ஈர்க்கப்பட்டு, ஏன்னா அங்க நிறைய பேர் பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் வளர்ப்பு, நாய் வளர்ப்பு, வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறதுல அது புறாவா இருக்கட்டும், என்ன வாங்கணும்னாலும் நீ கொளத்தூர் போனா வாங்கலாம். ஸோ கொளத்தூர் வந்து ஒரு ஹப் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான வெளியில போயிட்டு வேலை பார்க்கறத விட நான் என் வீட்டு வாசல்ல ஒரு அக்வாரியம் போட்டு உட்கார்றேன், 2 நாயை மொட்டை மாடியில கட்டி நான் அதை குட்டி போட்டு வச்சு நான் வளர்க்குறேங்கிற மாதிரி பியாண்ட் த பொலிட்டிக்ஸ் சீமான் பேசின அந்த ஒரு பொருளாதாரம் இருக்குல்ல, தற்சார்பு, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி வந்தது. பிளஸ் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் மட்டும் இல்ல, கொளத்தூருக்குள்ளார கணிசமான எண்ணிக்கையில நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வாழ்றாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வாக்கு சதவீதம்ங்கிறதும் சீமானை நோக்கி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சிங்கிறது இது வந்து கொளத்தூர்ல நம்ம பாக்குறது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. இப்போ விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கானோ, மேபி விஜய்க்கு போடுவேன். நம்ம தளபதி விஜய் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து பிறந்து வளர்ந்தது எல்லாம் டிஎம்கே தான். ஆனா இந்த வாட்டி போறது பார்த்தா டிவிகேக்கு போடுவேன். இது இன்னும் அதிகமாகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. சினிமாட்டிக்கான ஒரு எண்டை நோக்கி இது நகரணும்னா ஒருவேளை விஜய் முடிவு பண்றாரு, ஓகே நம்ம மோதுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஸ்ட்ரெயிட்டா சிஎம்டே மோதுவோம். எல்லாரும் சொல்றாங்களே வந்தவொடனே இவர் வருவாராம், கட்சி ஆரம்பிப்பாரா, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் ஆயிடுவாராம் அப்படிங்கிற மாதிரி. சிஎம் ஆகிறது மட்டும் இல்ல ராஜா, நான் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் கூடவே மோதுறேன்னு முடிவு பண்ணி ஸ்டாலினுக்கு எதிராக களம் இறங்கினால் சீன் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுப்பார். ஏன்னு நான் அதை சொல்றேன். விஜய் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கலாம்னு சிந்திக்கலாங்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு, கரெக்டா? ஸோ அவர் கண்டெஸ்ட் பண்ண போறாருன்னு முடிவெடுத்தோடனே அவர் எந்த கான்ஸ்டியூன்சியை சூஸ் பண்றாரு? சேப்பாக்கத்தை சூஸ் பண்றாரு. சேப்பாக்கம் இருக்கிறதுலே ஒரு சேஃபஸ்ட் கான்ஸ்டியூன்சி. அவங்க தாத்தா ஏற்கனவே பலமுறை நின்று வென்ற தொகுதி, முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி, சென்னைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு காம்பாக்டான கான்ஸ்டியூன்சி, சின்ன தொகுதி. ஆமா. சோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருக்கட்டும் அல்லது எல்லா வகையிலும் மற்ற ஊர்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு சென்னைக்குள்ளாரே ஒரு கான்ஸ்டியூன்சி வச்சுட்டு ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம். பக்கத்துல அடுத்தடுத்த தொகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அனுசரணையா இருக்கக்கூடிய தொகுதிகள். இப்படி பல ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் அவர் வந்து சேப்பாக்கத்தை சூஸ் பண்றாரு. இப்போ கருணாநிதி குடும்பத்திலிருந்து கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வரப்போறாரு. எதிர்பக்கம் அதிமுக இருக்குது. அதிமுகவினுடைய எதிரிகள் யாரு? திமுக, அப்படிதானே? அதிமுகவும் திமுகவும் இரு துருவங்கள். அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து திமுகவை அழிப்பதற்காகவே தொடங்கப்படுது. அப்படிதான் எம்ஜிஆர் தொடங்கினாரு, அதை ஜெயலலிதா தொடர்ந்தாங்க. சோ அப்போ உதயநிதி நிக்க போறாரு. அப்போ அப்படிப்பட்ட உதயநிதியை முதல் தேர்தலிலேயே மண்ணோட மண்ணா வச்சு நசுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அதிமுக வேலை பார்க்கறதா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போட்டிருப்பாங்க. அந்த தொகுதியை மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுத்திருப்பாங்களா? ஆனா அந்த தொகுதியில யார் போட்டிட்டது தெரியுமா? பிஎம்கே கசாலிங். ஆமா, பாமக வந்து அந்த தொகுதியை கேட்டு வாங்குது. யோசிச்சு பாருங்க, பாமகவுக்கும் சேப்பாக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
லாஸ்ட் வரைய கேண்டிடேட் அங்க வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, யாரை போடுறது அப்படிங்கிறது. ஆக்சுவலி அந்த தொகுதியை உண்மையாகவே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அது அட்லீஸ்ட் பாஜகவுக்கு கொடுத்து கூட, ஏன்னா போலரைசேஷன் நடந்திருக்கும். ஒரு பக்கம் முஸ்லீம் வாக்கள், ஒரு பக்கம் ஹிந்து வாக்கள்னு கொடுத்து குஷ்பு அவங்க கேண்டிடேட்டா போட்டிருந்தா பை பர்த் ஷீ இஸ் எ முஸ்லிம். அவங்களுக்கு என்ற ஒரு திரைப்பிரபலம் இருக்கு. உதயநிதி ஒரு நடிகர்னா இவங்க ஒரு நடிகை, பிரபலமான ஒரு நடிகை. ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்கலாம். ஆனா திருவல்லிக்கேணியை பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்பதில் அதிமுக தீவிரமாக இருந்தது. அதே நேரத்துல பாமக அந்த தொகுதியை கேட்டு பெறுவதில் தீவிரமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும் உதயநிதி ஜெயிக்க போறாருங்க, யாரை போட்டாலும் கலைஞர் பேரை, கூடுதலாக பாஜக வேற நம்ம அலையன்ஸ்ல இருக்கு, எப்படியா இருந்தாலும் முஸ்லீம்கள் ஓட்டு நமக்கு கிடையாது, முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா அந்த தொகுதியில ஜெயிக்கிறது கஷ்டம்னு யாருக்கு தெரியுது? அதிமுகவுக்கு தெரியுது. ஆனா நினைத்திருந்தால், நான் மறுபடியும் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணும், இப்ப நம்ம பேசுறோம்ல, அங்க மக்கள் சொல்றாங்கல்ல விஜய் இங்க என்ன விஜய் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்களுக்கு வேணா தோணலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சி, ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சி அப்படி யோசிக்காது. அந்த அரசியல் கட்சி என்ன யோசிக்குது பாரு, தோக்குற ஒரு சீட்டு யாரோ ஒருத்தங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நினைக்குது. ஆனா அடுத்த செகண்டே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆனா பிஜேபிக்கு கிடையாது. ஏன்னா பிஜேபி கொடுத்தா ஒரு கம்யூனல் டென்ஷன். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பிரச்சாரம் நடக்கும்? திருவல்லிக்கேணியில் பாஜக எம்எல்ஏ, சோ திருவல்லிக்கேணி தொகுதியை போயிட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை வந்து ஒரு பாஜகவுக்கு ஒதுக்கி ஒரு மத வெறியை தூண்டி விட்டுட்டாங்க. ஒரு டென்ஷன். தினசரி இந்த பிரச்சாரத்தை இவங்க போயிட்டு வர வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க பாஜக கொடியை பிடிச்சிட்டு போவாங்க, கூட ஆர்எஸ்எஸ் காரங்க பிரச்சாரத்துக்கு வருவாங்க, கூட அங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள் வருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனல் டென்ஷன் உருவாகும். அப்படிங்கிறதுனால இவங்க இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணதை அதிமுக சார்பில் நியாயம் கற்பிப்பாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? பாமக அடம் பிடிக்குது. என்ன அடம் பிடிக்கிறாங்க? எங்களுக்கு இந்த தொகுதி வேணவே வேணும். ஏன் பாமக அடம் பிடிக்குது? ஏன்னா பாமகவிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து அந்த கான்ஸ்டிட்யூன்சியை நீங்க வாங்கி நீங்க அங்க கேண்டிடேட் போடுங்க. சோ அப்போ திமுக வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு செவி சாய்க்கக்கூடிய இடத்தில் பாமக இருக்கிறது. ஆனால் பாமக எங்க இருக்கிறது? அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இப்போ எனக்கு எதிரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, சண்டைக்கோழி படம் பார்த்திருக்கீங்களா? சண்டைக்கோழி படத்துல அந்த லால் கேரக்டர் இருக்காருல்ல, அந்த லால் கேரக்டர் கொல்றதுக்கு வந்து பார்த்த அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து ட்ரை பண்ணுவான். ஒரு சின்ன பையன் வந்து கத்தி எடுத்துட்டு குத்த வந்துருவான், சட்டையில கிழிச்சிருவான். அப்போ அவர் சொல்லுவாரு, மலவராயர் பேரை என்னைக்கோ இங்கே விட்டுட்டு வந்தது, சோ இன்னைக்கு முளைச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொல்லுவான். அது எதுக்குன்னா ஒரு பகைனா அதுதான். சோ லிட்டரலா இவங்க வந்து கொலை பண்ண வேணாம், ஆனா அரசியல் களத்துல வீழ்த்துறது தானே வெற்றி. அன்னைக்கான எவ்வளவு ஸ்மூத்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளார உதயநிதிக்கு ஒரு அழகான ஒரு ஷோகேஸ் கொடுக்கறதுக்கு, எந்த விதமான டஃப் இல்லாம ஒரு ஜெயிச்சு வரதுக்கு. நீ என்ன ஒரு பேர் என்ன சொன்ன? கசாலியா? கசாலி. அவர் அதுக்கு பிறகு எங்க போனாருன்னே தெரியல. அவர் அந்த தேர்தலையுமே வேலையை பார்க்கலன்னு தான் குற்றச்சாட்டு இருந்துச்சு. வேலையே பார்க்காம இருக்கிறதுக்கு தான் அவருக்கு சீட்டே கொடுத்தாங்க. வேலை பார்க்கறவங்களுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கணும்? கடைசி வரைக்கும் கேண்டிடேட் சூஸ் பண்றதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. பிஎம்கே அவங்களுக்கு அங்க கேண்டிடேட்டே கிடையாது, அங்க கட்சியே கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. ஆனா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் நின்றார்கள், உதயநிதியை வெல்ல வைத்தார்கள். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த முறை இந்த அரசியல் இப்போ இருக்குல்ல, நம்ம இப்போ ஒண்ணு சொல்றோம்ல ஒரு ஆதங்கத்தோட, டேய் எதிர் அணிங்கிறீங்க, திமுகங்கிறீங்க, அதிமுகங்கிறீங்க, பாமகங்கிறீங்க, ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக அப்படி ஒரு டம்மி கேண்டிடேட்டை போடுறீங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் வருது இல்ல. இப்போ சீமான் டம்மி கேண்டிடேட் போட்டாருங்கிற ஒரு விமர்சனத்தை நானே வச்சேன். பொதுவெளியில் நான் பேசியதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு பெரிய விமர்சனமாவே அது இருக்குது. டம்மி கேண்டிடேட்ங்கிற வார்த்தை இன்னைக்கு புழக்கத்துல வந்துருச்சு. சீமான் பண்றாருன்னா புரிஞ்சுக்க முடியுது, சர்வைவல்காக பண்றாரு, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால பண்றாரு, அல்லது பழக்க வழக்கத்துக்காக பண்றாரு, கொடுக்கல் வாங்கலுக்காக பண்றாரு, அல்லது பண்ணல ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் யாரோ சொல்லிட்டாங்கன்னு கூட நீ கடந்து போயிடலாம். ஆனா உதயநிதிக்கு எதிராக நீங்கள் போட்ட டம்மி கேண்டிடேட்டை வரலாறு எப்படி மன்னிக்கும்? அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக இந்த முறை தேர்தலில் யார் நிக்க போறாங்க? $1 மில்லியன் கொஸ்டின். நிறையவே வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. திரும்ப பாமக கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்க குளத்தூர்ல வன்னியர் நாயுடு சமூகமும் இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், குளத்தூரில் அதிமுக மிக வலுவான ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணும். அப்படி நிறுத்தினாலும் அங்கு வெற்றி பெறுவது என்பது இன்றைய சூழலில், அதாவது நாம் இந்த காணொலியை வெளியிடும் இன்றைய நாளில், ஓகே இந்த டேட் எங்கேயே மென்ஷன் பண்றோம் பாத்துக்கோங்க, இந்த நாளில் திமுக தான் அங்கு பலமாக இருக்கிறது. நாம் எடுத்த 100 சாம்பிள்ஸ்ல கிட்டத்தட்ட more than 60 samples are in favor of DMK. சோ வாக்கு சதவீதமாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல 48 54 ஆக்குனாரு, 54 60% ஆக்குனாரு. இந்த முறை 60% 70% வாக்குகள் ஸ்டாலினுக்கு ஃபேவரா தான் போல் ஆகும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய ஒரு தொகுதியாக குளத்தூர் தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில குடும்பம் வரை பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மீதம் இருந்த ஒரு சில ஏரியாஸ்ல இருந்த சில பாக்கெட்ஸ்ல இருந்த மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கும் சமீபத்தில் விண்ணப்பம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க. இந்த எலெக்ஷன்ல திமுக கையில எடுக்க போற முதல் அஸ்திரம் என்னன்னு சொல்றேன். வீடு வீடாக சென்றவர்கள் சொல்ல போவது என்னன்னா, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு நாங்க வந்தா மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுப்போம், நாங்க வரலைன்னா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம். சோ நீ இன்னைக்கு கையில உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறவரை நம்பியா, இல்ல எதிர்காலத்துல அதிமுக வந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அதிமுக ஒரு வேலை பிரச்சாரத்துல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வழி இல்ல. அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷரை இப்ப மவுண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா
அதிமுக எல்லா மேடைகளிலும் இனிமேல் என்ன சொல்லணும், நாங்களும் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லணும், இல்ல அதை விட கூட கொடுப்போம்னு சொல்லணும். கரெக்டா? கொடுப்போம்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு நஷ்டம், கூட கொடுப்போம்னு சொன்னாலும் அந்த வரி சுமை நம்ம மேலதான் விழப்போகுது. சோ இப்ப அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு சூழலுக்கு அதிமுகவை நகர்த்தியாச்சு. இப்ப திமுக வீடு வீடா போயிட்டு இந்த மகளிர் உரிமை தொகையை வைத்து பிரச்சாரம் செய்ய போகிறார்கள். கொளத்தூர்ல அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். கூடுதலாக மீண்டும் திமுக வென்று வந்தால், ஒருவேளை வென்று வந்தால் ஸ்டாலின் தான் முதல்வராக போறாரு. சோ முதல்வர் தொகுதிங்கிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு கௌரவத்தை நாம் இழக்க வேண்டுமா என்ற ஒரு சாதாரண மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப நீ இருக்க உன் தொகுதியில வந்து முதல்வர் ஸ்டாலின் நிக்கிறாரு, கூட வந்து தாவேக்கால இருந்து யாரோ ஒரு பையன், எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன பையனை தான் நிறுத்த போறாங்க. ஒரு சின்ன பையனோ பொண்ணோ ஒரு மாவட்ட தலைவராக ஏற்கனவே விஜய் கட்சியில இருந்த யாரோ ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்க. அதிமுக இதே போல ஏற்கனவே இங்க இருந்த ஆதி ராஜாராம், ஜேசிடி பிரபாகர் என்று யாரோ ஒருவரை தேர்ந்தெடுத்து தொகுதியில் அங்க நிறுத்துகிறதுன்னு வச்சுப்போம். அல்லது பாஜகவின் சார்பாக ஏற்கனவே வேற அங்க பாஜக இருந்து கேடி ராகவன் வேற போட்டிட்டு இருக்கிறாரு. கரெக்டா? மீண்டும் ஒருவேளை கேடி ராகவனுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு அவர் நிக்கிறாருன்னா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? ஆப்வியஸா ஸ்டாலின் தான். நீ யாருப்பாக ஓட்டு போடுவ? கண்டிப்பா ஸ்டாலின். என்ன காரணம்? ஏன்னா நம்ம தொகுதி முதல்வர் தொகுதியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் மேன் மைண்ட் செட். இது யாருமே நம்ம வருத்தப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ அல்லது இதுல வந்து மாத்தி சொல்லி இல்ல நாங்கள் வந்து ரத்தத்திலேயே நாங்கள் வந்து ஒரு ரத்தமும் கிடையாது. அங்க என்ன தோணும்னா, என்னுடைய தொகுதி வளர்வதற்கு என்னால் ஒரு முதல்வரையே தேர்ந்தெடுக்க முடியும், மற்றவங்களால எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு முதல்வர் சீட்ல போய் உட்கார போறாரு, அப்ப நான் அவருக்கு ஓட்டு போறேன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சோ மக்களுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். மக்கள் அதை பற்றி ரொம்ப சிந்திச்சு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இடி ரைடு, ரித்திஷான்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பத்தி மக்கள் யோசிக்கிற ஒரு மனநிலையில எல்லாம் இல்ல. மக்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. என்னன்னா இந்த தொகுதியில் என்னுடைய ஓட்டு திமுகவுக்கு. சோ கொளத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொண்டது அல்லது நம்மளுடைய டீம் பண்ண சர்வேவின் அடிப்படையில நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இங்கு ஸ்டாலின் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். கண்டிப்பா 100 வருஷம் ஆனாலும் அவர் தான் ஜெயிப்பார். அவர் ஊரோட இருக்கும், அவர் தான் ஜெயிப்பார் கொளத்தூர் தொகுதியில. கண்டிப்பா இன்றைய கலை யதார்த்தம் அதுதான். இந்த 8 மாதங்களுக்குள்ளார மிகப்பெரிய அளவுல தலைகீழ் மாற்றங்கள் நடந்து ஸ்டாலின் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த தொகுதியில் ஏற்படுமா என்றால் இல்லை 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 அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஒரு லீடு இருக்குது இல்லையா? சோ அந்த லீடை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மைக்ரோ அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய முகங்கள் பாக்குறோம், யூத் இல்லாம பலருமே பல தரப்பட்ட வயதினருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்க. நிறைய கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நிறைய முதிர்ச்சியானவங்க அவங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல விஜய் வரட்டும், விஜய் வந்தா ஒரு புதுசா இருக்குமே, ஏன் மாறி மாறி தானே வர்றாங்க, திமுக அதிமுக தான் வர்றாங்க, சோ விஜய் வரட்டும் அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, இந்த கொளத்தூர்ங்கிறது ஒரு சாம்பிள். இந்த கொளத்தூருடைய சாம்பிளை வந்து நம்ம வந்து முற்று முழுதாக தமிழ்நாடோட பொருத்தியும் பார்க்க முடியாது, அதே நேரத்தில் விலக்கி வைக்க முடியாது. ஏன்னா இந்த விஜய் வரட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு குரல் இருக்குல்ல, இது ரொம்ப நம்ம வந்து சீரியஸா அணுகணும். ஏன்னா நம்ம பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறோம், விஜய் ஒரு நடிகர்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப ஒரு சுருக்க பார்க்குறோம். பட் அதை தாண்டி மக்களிடம் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அது களத்துல என்னவாக ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறத அடுத்த ஒரு 7-8 monthsல விஜய் என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆனா களத்தில் விஜய்க்கு என்று ஒரு ஆதரவு அலை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இது ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங். ரெண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணி இணைந்தாலும் கூட அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கிறது கிரவுண்ட்ல பெரிய இம்பாக்ட கொளத்தூர் தொகுதியில ஏற்படுத்தல. மேபி மற்ற தொகுதிகள் நம்ம போகும்பொழுது அதனுடைய அனாலிசிஸ் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ரொம்ப ஓப்பனா இந்த சபையில நம்ம வைக்க தான் போறோம். பட் கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் this is not a discussion or this is not going to be a differentiating factor. சோ நம்ம சர்வேலே கூட நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாருங்க நடு ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கோம், இப்போ கூட கரண்ட் இல்ல. சோ அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. மெயின் வந்து கரண்ட் பிரச்சனை அடிக்கடி போகுது. முன்னாடி வந்து இந்த கரண்ட் கட் ஆகுறது இருந்தது, இப்போவும் இருக்கு, ஸ்டில் இந்த சம்மர் ஆனா இருக்கு. நேற்று ஃபுல்லா கரண்ட் இல்ல, வீட்டுல இந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கோம், கரண்ட் இல்ல, இப்போ கரண்ட் இல்ல. பட் ஓவராலா இந்த மூட் எதுவுமே வந்து ஸ்டாலினுடைய வெற்றி தோல்வியை பாதிக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியால வந்து டெய்லி பரபரப்பா ஒரு விஷயம் பேசுறோம். இப்போ இடி ரைடுங்கிறோம், டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை வந்து கூட்டிட்டு போய் 10 மணி நேரம், அதெல்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. 10 மணி நேரம் கூப்பிட்டு விசாரிச்சா என்ன, விசாரிக்கல என்ன, விசாகன் யாரு, எனக்கு மாமனா மச்சானா போகலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா சிவிக் இஷ்யூஸ் தான். அதாவது இன்னும் சொல்ல போனா அதுக்கு ஒரு எம்எல்ஏ உடைய இஷ்யூஸே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொகுதியில வந்து கரண்ட் வரல, லைட் எரியல, தண்ணி வரல, இதெல்லாம் எம்எல்ஏ இஷ்யூ கிடையாது. அதெல்லாம் கவுன்சிலர் லோக்கல் பாடி பண்ண வேண்டியது. ஏன்னா தண்ணி போகல அப்பப்ப செஞ்சாங்க, ஆனா அவ்வளவுக்கும் நல்லா இல்லை. மழை பெஞ்சா தண்ணி நிக்குது, இவ்வளவு சரி பண்ணியும் இன்னும் அந்த தண்ணி மட்டும் போகல. நீங்க இந்த ரோட்ல 10 நிமிஷம் நடந்து போங்க, நீங்க கிளீனா அதே மாதிரி வருவீங்களா? அவ்வளோ டஸ்ட் இருக்கு ரோட்ல. ரோடு போடாத பிரச்சனை, ட்ரைனேஜ் இல்லை, நாங்கெல்லாம் ட்ரைனேஜ் ரோடு எதுவுமே இல்லாதான் இருக்கிறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு 7-8 மாசத்துல அந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கவுன்சிலர்கள் எல்லோரும் மிகவும் சரியாக, ஏன்னா உனக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு, வாட் டு சே, அவங்களுடைய டென்யூர் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல ரூரலுக்கு பண்ண எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இந்த போன ஜான்வரியோட அவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சு. இவங்களுக்குலாம் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டெண்டடா இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு கடைசி 1 வருடம் 1.5 வருட காலகட்டம் இருக்குது. இதுல அவங்க இதுவரைக்கும் அடிச்சதெல்லாம் போதும்,
ஏற்கனவே அடிச்சு நல்லா சேர்த்துட்டோம். இன்னும் சொல்ல போனா சென்னை மாதிரியான கார்பரேஷன் லிமிட்குள்ள இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி சம்பாதிக்கிறத விட அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அதனால அது போதும், முதல்வருடைய தொகுதி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள லோக்கல் கவுன்சிலர்ஸும் அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய வட்ட செயலாளர்களும் வேலை பார்த்தாங்கனாலே ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய இந்த சிவிக் இஷ்யூஸா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல மாடு தெரியுது, ரோட்ல பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க, லைட் எரியல, தண்ணி வரல, கொசு கடிக்குது, இது எல்லாமே வந்து ஒரு சிவிக் இஷ்யூ. இதுல வந்து ஒரு முதல்வர் அல்லது ஒரு எம்எல்ஏ இறங்கி வேலை செய்வதற்கான விஷயங்கள் இல்லை. இதெல்லாமே கவுன்சிலர் அட்டன் பண்ண வேண்டிய விஷயங்கள். மக்களிடம் அந்த புரிதல் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா ஒரு எம்எல்ஏ கிட்டயோ இல்ல ஒரு எம்பி கிட்டயோ போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய குறை என்னன்னா தண்ணி வரல, வீட்டு வாசல்ல பைப்ல தண்ணி வரல. இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு லோக்கல் பாடின்னு ஒண்ணு இருக்கு. இங்க லோக்கல் பாடி கிட்ட எதுக்கு போகணும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி கிட்ட எதுக்கு நம்ம போகணும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிட்ட எதுக்கு போகணும், ஒரு எம்பி கான்ஸ்டியூன்சி கிட்ட எதுக்கு போகணுங்கிறதுக்கான ஒரு வரையறைகள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து தான் பண்ணணும். அது அழகா சமீபத்தில் கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லியிருந்தாரு. என்னன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ், நான் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. ஒரு எம்பி வந்து ஒரு தொகுதியில் போயிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கான நிதியை தான் ஒதுக்கி தர முடியும். எக்ஸிகியூஷன் வந்து அவருடைய கையிலேயே கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்பது அவரிடம் இல்லை, அவரிடம் இருப்பது ரெப்ரசன்டேட்டிவ் பவர். அந்த மாதிரி தான் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏனுடைய வேலையுமே. ஆனா நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு எம்எல்ஏவே வந்து ரோடு போடுவாரு, ஒரு எம்எல்ஏவே வந்து தண்ணி திறந்து விடுவார், ஒரு எம்எல்ஏவே வீட்டு வாசலுக்கு வந்து கொசு மருந்து அடிப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது கிடையாது. பட் எனிவே இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரிவிலேஷன்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து தான் போனோம். கொளத்தூர் கண்டிப்பா ஸ்டாலினுக்கு ஒரு ஃபேவரான ஒரு தொகுதியா தான் இருக்கும்னு நினைச்சு போனோம். ஆனா அது இந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல. கரெக்டா? நம்ம முதல் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம். அவரே மீண்டும் 5 வருஷம் வந்தாதான் எல்லாமே சரி செய்ய முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும் மக்களுக்கு. நீங்க யாரு? நமக்கு தளபதி தான். ஏன்னா நம்ம டெய்லி சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கும்பொழுது இங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூ, இடி ரெய்டு, ஒரு பக்கம் வந்து ரெட் ஜெயின்ட் வந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை கட்டுக்குள்ளார வச்சிருக்காங்கிறாங்க, கார் ரேஸ் விட்டாங்க, அது இதுன்னு நம்ம சோசியல் மீடியா இஷ்யூஸா நரேட்டிவ்ஸா இங்க பேசப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் பிரதிபலிக்கிறது என்று நமக்கு தெரியல. ஆனால் இந்த நிமிடத்தில் நாம் எடுத்த இந்த சர்வேவின் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதியில் அது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பேசப்படவில்லை. அங்கு உள்ள மக்கள் மீண்டும் திமுகவுக்கு, மீண்டும் ஸ்டாலினுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம இந்த சர்வேல இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதிமுக பாஜகவுக்கு இது ஒரு அலாம். ஏன்னா அந்த தொகுதியில இன்னைக்கு இருக்க கள நிலவரப்படி அவர்கள் ஒரு சரியான ஒரு கேண்டிடேட் அங்க ஃபீல்டு பண்ணலைன்னா அதிமுக பாஜக கூட்டணி கொளத்தூரை பொறுத்தவரை 3வது இடம் தான் வரும். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல யதார்த்தம். நான் ஏடிஎம்கே தான். நான் வந்து பிஜேபி தான் போடுவேன். பிஜேபி தான். ஏடிஎம்கே தான் சார். ஏடிஎம்கே. ஆமா, அடுத்து ஏடிஎம்கே வரும். சோ அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் வேகமாக விழித்து கொண்டு ரொம்ப கவனத்தில் எடுத்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு தொகுதியாக கொளத்தூர் இருக்கிறது. திமுக வலுவாக இருக்கிறது. தாவேகா நினைத்தால் இந்த போட்டியை சுவாரஸ்யமாக மாற்றலாம். தாவேகா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்க ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாவே உள்ள வரல. ஓகே, மக்கள் கிட்ட அது ஒரு உணர்வா இருக்கா துவாரகை? அதாவது மக்கள் வந்து விஜய் நடிக்கிறாரு அப்படிங்கறத வச்சு விஜய் மதிப்பிடுறாங்களா, இல்ல விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்களா? ஏன்னா இப்ப நீ சொல்றல இந்த ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு தான்ப்பா. சவுக்கு சங்கர் மாதிரி பேசுறவங்க பேசலாமே தவிர விஜய் ஃபுல் டைமா பார்ட் டைமா அப்படிங்கறத வந்து நம்ம எதை வச்சு சொல்றோம்? இப்ப ஸ்டாலின் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா இல்ல, அதாவது ஒரு களத்துல வந்து மக்களை சந்திக்கிறதுன்னு இருக்குல்ல, சோ அப்படிங்கிறப்போ அது ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள அப்படி பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏவா இருக்கிறவங்களுமே பார்ட் டைம் பொலிட்டிஷியனா தான் இருக்காங்க. 234 எம்எல்ஏல யார் தொகுதி பக்கமே படுத்து கிடக்கிறதுன்னு யார் இருக்கா சொல்லு? யாருமே கிடையாது. சோ விஜயை வந்து விமர்சிக்கிறதுக்காக விஜய் வந்து நம்ம பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சோசியல் மீடியா வேணா இதை ஏன் நான் இந்த இடத்துல திருத்துறேங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப எல்லோரும் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது திமுக செட் பண்ண நரேட்டிவ். அதே மாதிரி தான் விஜய் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா விஜய் தெளிவா சொல்லிட்டு தான் போயிருக்காரு. கடைசி படம் நடிச்சுட்டு வரேன், இதுக்கு பிறகு அவர் நடிச்சாரா நம்ம கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு நீ பார்ட் டைம் பொலிட்டிஷியன் நீ சொல்லு, நானே உனக்கு வந்து வழிமொழிகிறேன். ஏன்னா என்ன பொறுத்தவரை அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது இன்னொன்னு, வாக்கு போட போற மக்கள் இருக்காங்களா, அதாவது நீ இப்ப பேசினீல, நீ தானே போய் களத்துக்கு போயிட்டு வந்திருக்க, நீ சொல்லு அங்க உள்ள யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன் யாராவது ஒருத்தங்க சொன்னாங்களா? கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா விஜய் ஏற்கனவே இவர்கள் எல்லோரை விட அதிகமாக அவங்களுடைய வீடுகளில் போய் சேர்ந்துட்டாரு. திரைப்படங்கள் மூலமாக தியேட்டர்ல போய் பார்த்துட்டாங்க, டிவியில பார்த்துறாங்க, நீங்க மொபைல்ல பாக்குறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல விஜய் அவங்கள ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சே என்னன்னா விஜயோடைய பாப்புலாரிட்டி தான். ஸோ அதை மீறி இந்த தொகுதியில் வந்து திமுக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீட்ல இருக்குன்னா அது காரணம் ஸ்டாலின். ஒரு முதல்வருடைய தொகுதி 3 முறை வென்றிருக்கிறார். 3 முறை அந்த தொகுதியை நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தொகுதி ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பிறகுதான் அதனுடைய கட்டமைப்பே செய்யப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டாலின் தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா 2 வருஷம் எதிர்கட்சியில இருந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த வருஷம் ஒரு 5 வருடங்கள் முதல்வராக இருந்து செய்திருக்கிறார். களம் இன்று கொளத்தூரை பொறுத்தவரை திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை மக்களிடம் நம்ம இந்த முதல் தொகுதி கருத்து கணிப்பின் வாயிலாக தெரிவிச்சுக்கலாம்.
நீங்க சொன்னீங்க தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட எந்த ஒரு விஷயமே குளத்தூர் தொகுதியில பாதிப்பை ஏற்படுத்தல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவரால் அப்படி புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து பெரம்பூர் குளத்தூருக்கு ரொம்பவே அருகாமையில் இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ இப்போ என்ன பேசப்படுது அப்படின்னா அங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு காரணமே ஆளும் திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் இருக்கிறதா கூறப்படுது. இல்லை எகைன் இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இஷ்யூவா முன்னெடுத்து கொண்டுட்டு போயிருக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? எதிர்கட்சிகள். ஸோ அதிமுகவும் பாஜகவும் இதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போயிருக்கணும். எடுத்துட்டு போனாங்களா? இல்ல. ஏன் எடுத்துட்டு போல? இப்போ நான் எதிரில் இருக்கிறவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா நான் அவனை மட்டுமே புகழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கம் ஏன் இருக்கிறவன் தோக்குறாங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவன் பலசாலியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தோற்பவனை விட அவன் பலசாலியாக இருக்கிறான். உண்மைதானே? ஸோ அப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட இஷ்யூவை தமிழ்நாடு முழுக்கவோ அல்லது குறிப்பிட்டு நீ சொல்ற மாதிரி வடசென்னை தொகுதிகளுக்கு உட்பட்ட வடசென்னை பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர் பெரம்பூர் தொகுதிகளுக்குள்ளார ஒரு வெற்றி தோல்விக்கான ஒரு ஃபேக்டராவோ மாத்துறதுக்கான ஒரு வேலையை யார் செய்திருக்கணும்? பிஎஸ்பியால செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா பிஎஸ்பி ஒரு சின்ன பார்ட்டி, அது ஒரு இயக்கம். ஓகே, அது ஒரு பேருக்கு தான் ஒரு கட்சி. பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு என்று ஒரு பெரிய கட்டமைப்பு கிடையாது. அப்ப அதை கையில எடுத்து பண்ணிருக்க வேண்டியது யாரு? அதிமுகவோ அல்லது பாஜகவோ. ஏன் இவர்கள் செய்யல? இவர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயம் எலெக்ஷன்ல ஒரு ஃபேக்டரா டிஸ்கஷனா மாறும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அந்த தொகுதியில் நின்ற பொழுது கூட பாத்தீங்கன்னா அவருமே சில ஆயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஃபேக்டரா அங்க ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியல. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டேலி பண்றதுக்கு இவங்க சைட்லயும் தான் ஆட்கள் வச்சிருக்காங்க. இப்ப விசிகா மாதிரியான ஒரு கட்சியை வைத்து இவர்கள் ஒரு பக்கம் டாலி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக இதை கையில் எடுக்கலைனாலும் அவங்க சைட்ல புரட்சி பாரத மாதிரியான ஒரு கட்சி இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த அலையன்ஸ்ல. சோ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிஎஸ்பிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பிஎஸ்பிக்கு ஒரு ஹோல்டு இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தோன்னா புரட்சி பாரதத்துக்கும் ஒரு ஹோல்டு உண்டு. சோ அப்ப புரட்சி பாரதம் மூலமாவது இந்த இஷ்யூ எடுத்திருக்கணும். பட் எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஒருவருடைய இடம் காலியானால் அந்த இடத்தை தன்னுடைய இடமாக மாற்றிக்கொள்வதற்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முனைப்போடு இருக்கும் பொழுது அந்த இடத்தை இந்த இடம் பறிபோனதுக்கு காரணம் யாருங்கிறது அவங்க ஏன் டிஸ்கஷன் ஆக போறாங்க? சொல்ல வருது உனக்கு புரியுதா? பிஎஸ்பிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு 10 சுவர்களை இன்னைக்கு யார் வேணாலும் கைப்பற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கு. அந்த சுவரை பிடிக்கிறதுல இருக்கக்கூடிய அரசியல் மாதிரி தான் நான் அந்த இடத்தை பிடிக்கிற அரசியலையும் நான் பாக்குறேன். அந்த சுவரை கைப்பற்றுறாங்கல்ல, நான் பார்த்தேன். நீ சொல்லக்கூடிய இதே பெரம்பூர் குளத்தூர் இந்த தொகுதிகள்ல எங்கெங்கெல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய விளம்பரங்கள் மட்டும் எழுதப்பட்டிருக்கும். ஓகே, அங்க திமுக விளம்பரம் பார்க்க முடியாது, அதிமுக விளம்பரம் பார்க்க முடியாது, பாஜக விளம்பரத்தை பார்க்க முடியாது. சுவர் அங்க வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாது. யாருக்கு ஒதுக்கப்படும்னா புரட்சி பாரதத்துக்கு ஒதுக்கப்படும். புரட்சி பாரதத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல திமுக ஒதுக்கப்படும், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்பிக்கு, அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆம்ஸ்ட்ராங் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடங்களில் இன்று தாவேகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன், நான் கண்கூடாக பார்த்தேன். ஓகே, நான் சொல்றது வியாசர்பாடியில தொடங்கி மாதவரம் ரவுண்டானா வரைக்குமான பல இடங்கள்ல தொடங்கி நீ சொல்லக்கூடிய குளத்தூர் ரெட்டேரி பகுதிகள் தொடங்கி பெரம்பூர் உட்பட அனைத்து பகுதிகளிலும் நான் சொல்றது அப்படி ஒரு சங்கா. நீ நார்த் மெட்ராஸ்னு எடுத்துக்கிட்டு எந்த சைடு நீ போயிட்டு வந்தீனாலும் அந்த லெங்த் அண்ட் பிரெத்ல பல இடங்களில் தாவேகாவுக்கு சுவர் கிடைத்திருக்கிறது. சுவர் கிடைக்கிறதுங்கிறது மெட்ராஸ் படத்துல காட்டினாங்கல்ல, அது மாதிரி இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலினுடைய ஒரு குறியீடு. அவ்வளவு சீக்கிரத்துல சுவரை பிடிக்க முடியாது. நீ லோக்கல்ல இன்ஃபுளுன்ஸ் இருந்தா மட்டும் தான் பிடிக்க முடியும். சோ அதை நான் பார்க்கிறேன். இதே மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷனை நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, நீ இப்போ பட்டினப்பாக்கம் பீச், ஓகே, நீ அந்த பக்கத்துல போன அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வசிக்கக்கூடிய வாழ்விடங்கள்ல இன்று பல இடங்களில் தாவேகா கொடி பட்டொலி வீசி பறக்குது. பல போட்டுகள்ல தாவேகாவினுடைய கொடி வரையப்பட்டிருக்கு. இல்ல, அது தமிழகம் முழுக்கவே இந்த மீனவர் சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து தாவேகாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்க தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்கள் விஜய் வந்து மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோட இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அதிலுமே குறிப்பாக அவர்கள் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டதனுடைய காரணமாக, ரெண்டாவது எப்போதுமே ஒரு ஹீரோ, ஓகே, ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுறதுக்கான இந்த தருணத்துல எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு மீனவரா ஒரு படத்துல நடிச்சிருவாங்க. எம்ஜிஆர் படகோடியில நடிச்சாரு, இவர் சுறா படத்துல நடிச்சாரு, படகோடுன்னு தான் இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம், ஆனா நடிச்சிட்டாரு இல்ல. சோ நேச்சுரலி மீனவர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அது ஒரு காரணம். ரெண்டாவது, விஜய அவங்க ஒரு கிறிஸ்டினாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. குடும்பமானவரை மீனவர்களில் ஒரு 50-60% 70% ஒட்டியே பார்த்தோம்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சோ அதனுடைய காரணமும் நம்ம மீனவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் எகெயின் கமிங் பேக் டு தி ஃபேக்டர் when it is coming to கொளத்தூர், விஜயினுடைய வீச்சு பெரிதாக இருக்கிறது. கலை யதார்த்தம் இதுதான். அதிமுக பாஜக சேர்ந்து களத்தை இன்னும் தங்களுக்கு ஃபேவரா மாத்துறதுக்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கேண்டிடேட்டை உருவாக்குறதுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா இப்ப செய்தி துரைசாமியே பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்பிளிட்ல வந்து அவர் இபிஎஸ்க்கு எதிரான சில கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணாரு இல்லையா சமீபத்தில். திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகனுடைய மறைவு, வெற்றி துரைசாமியினுடைய மறைவுக்கு பிறகு அரசியல் களத்தை விட்டு ஒதுங்கி இருந்தவர் திடீர்னு இப்ப களத்துக்கு வந்தாரு, திடீர்னு பேட்டிகள் எல்லாம் கொடுத்தாரு, அப்புறம் மறுபடியும் ஆஃப் ஆயிட்டாரு. சோ அவர் மேபி அவர் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவர்லாம் பான் பொலிட்டிஷியன், அவரெல்லாம் அரசியல் விட்டுலாம் இருக்க முடியாது. மறுபடியும் அவர் கண்டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவர் குளத்தூர்ல நிப்பாரா அப்படிங்கிறது எகெயின் டவுட்.
சோ கொளத்தூரில் யாரை நிக்க சொன்னாலும் அவர்கள் என்னவாகத்தான் பார்க்கப்படுவார்கள்? தோற்கக்கூடிய வேட்பாளர்கள். ஆமா, அவங்க தங்களை பொறுத்த மட்டில் வடிவேல் வந்து வெற்றி கொடி கட்டு படத்துல பார்த்திபன் வந்து வடிவேல வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சு கூட்டு வருவார்ல, அந்த ஒரு மனநிலையில தான் வருவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்வீப் இருந்தாலும் ஓகே, மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது. இந்த 8 மாதத்தில் திமுக தமிழ்நாடு முழுவதும் படுதோல்வி அடைய போகிறதுங்கிற ஒரு அலை வந்தா கூட அதையும் மீறி அங்கு ஸ்டாலின் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும். சோ அப்போ யார் நின்றாலும் அந்த தொகுதியை பொறுத்தவரை ஸ்டாலினுக்கு எதிராக அவர்கள் ஒரு பலியாடாகத்தான் பார்க்கப்படுவார்கள். அந்த பலியாடு யாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல் தொகுதியா முதல்வர் அவர்களுடைய தொகுதியை பார்த்தாச்சு. அடுத்த தொகுதி என்ன அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்கலாமா இல்ல நீங்களே சொல்றீங்க? அடுத்த தொகுதி என்னங்கிறது மக்களுடைய விருப்பத்தை அவங்க கமெண்ட்ல சொல்லட்டும். பட் நம்ம அடுத்த தொகுதி, அதாவது 2வது தொகுதியை மட்டும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 1, 2 நம்மளோட விருப்பம். 1, 2 இது வந்து இந்த லப்பர் பந்து படத்துல வந்து முதல் பந்த சாமிக்கு விட்டுருவாங்கிற மாதிரி முதல் 2 தொகுதியை நமக்கு விட்டுட்டோம். அதுக்கு மேல மக்கள் சொல்லட்டும். 2வது தொகுதி முதல் தொகுதி முதல்வர் தொகுதி, 2வது தொகுதி முன்னாள் முதல்வரின் தொகுதி. எதிர்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ முன்னாள் முதல்வர், ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய முன்னாள் முதல்வர்கள் இருக்கிறதுனால உனக்கு இந்த டவுட் வருது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தொகுதிக்கு தான் நம்ம அடுத்த சர்வேக்காக போறோம். எடப்பாடி தொகுதியினுடைய கள நிலவரம் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.